ராமாயணத்துல ஜனக சக்கரவர்த்தி என்ன செய்யறான், சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் வர்றாங்க, அவங்க திறமையை காட்டுறாங்க. திறமையை காட்டினா சீதா கட்டிக்கணும். அப்ப ராமன் என்ன செய்யறான், அந்த தீமை செய்யும் காண்டிதத்தையும் ஒடிச்சிடுறான். அப்ப என்ன செய்யறாங்க, ஏன்னா காண்டிபம்ங்கிறது நம்ம உடல்ல கெட்டதொழிஞ்சு ஒடிக்கிறதுன்னு அவ்வளவு சாமானியமானதல்ல. ராமாயணத்தை தெளிவா காட்டுறான். அந்த தீமை செய்யும் காண்டிபத்தையா ஒடிச்சிடுறான், சீதாவை அரவணைச்சுக்கிறான். அப்ப அரவணைக்கும் போது கல்யாண ராமா, இப்ப உங்க மேல வெறுப்பான குணத்தை நான் நீக்கிட்டேன்னா, அந்த வெறுப்பின் உணர்வு நீக்கி பின் 2 எண்ணங்கள் உள்ளாச்சுன்னா கல்யாண ராமா. அப்போ உங்க என் உடல்ல இருக்கக்கூடிய தீமையை நீக்கிட்டு உங்க மேல இருக்கிற வெறுப்பான நிலையை நீக்கிட்டா நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னா என் உடல்ல ஒண்ணு சேர்த்து வாழணும். இந்த நிலையை உருவாக்குறது தான் கோயில்ல நாம் எண்ணங்கள் எப்படி நுகர வேண்டும், நமக்குள் இருக்கும் எண்ணங்களை ஒன்று எப்படி சேர்க்க வேண்டும், ஆக பகமை உணர்வு வளராதபடி எப்படி தடுக்க வேண்டும் என்று உருவம் அமைத்து அருவ நிலையை நமக்கு காட்டியிருக்கிறாங்க. நாம ஏதாவது அது இந்த மாதிரி நினைக்கிறோமா? இல்ல. இதுக்காக வேண்டி மாரியம்மன் கோயிலையும் உண்டாக்குறாங்க. அன்பும் பண்பும் பரிவுடன் பாசத்துடன் இருக்கிறோம். ஒரு நோயாளியை பார்த்தோன்னு நினைச்சு உனக்கு இப்படி ஆயிப்போச்சா அப்படின்னா நம்ம ஏங்குறோம். அப்ப உடல் உள்ள நோய்கள் நமக்குள் மாறின நாமளும் அழுக ஆரம்பிச்சோம். மாரியம்மாள் இப்ப அவங்க வாழ்க்கையில கசந்து வாழ்றாங்க. அது நுகர்ந்த அந்த கசந்த வாழ்க்கை நமக்குள் மாறி அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுகின்றது. இப்ப மாரியம்மன் கோயில் எப்படி நாம கும்பிடணும், அங்க என்ன செய்யறாங்க, அக்னி குண்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த அக்னி குண்டத்தில் இறங்குனா நம்மளுக்கு மாரியாத்தா காப்பாற்றுவாளான்னு இல்லை. அக்னி குண்டம் இறங்கும் போது எத்தனை பேர் சண்டை போடுறாங்க மாரியம்மன் கோயில்ல, எவ்வளவு ரகலை வருது, எத்தனை கலாட்டா வருது. ஆக இந்த மாரியம்மாள் தான் இந்த அக்னி குண்டம் அல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதனைப்படுவரை பார்த்தா அது மாறி நமக்குள் தாயாக வந்து நோயாக வராதபடி தடுத்தல் வேண்டும். இப்ப அவங்கள பார்த்தா நினைச்சு ஈஸ்வரா அப்படின்னு உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் நோயாளியை பார்த்தா. அப்ப நமக்குள் அந்த எண்ணம் அவங்க வேதனை என்ற உணர்வு நல்ல அணுகளோட உள்ளுக்கு போயிடுது. தேள் கொட்டுற மாதிரி அல்லது கொலைவு கட்டி புழு மாறின மாதிரி இந்த விஷத்தின் தன்மை வரும்போது அவங்க உடல் நலியது நோயோட இருக்கு. அப்போ அந்த விஷயம் நமக்குள்ள வந்து நல்ல அணுக்கள் நம்ம சுருங்கி விடும். நம்ம உடல் அழகு இருக்குமா, நாமளும் அந்த வேதனையை தான் சொல்லுவோம். அதுக்காக வேண்டி ஊர் மத்தியில மாரியம்மனை வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம நினைச்சு இந்த மாதிரி வேதனை வந்துடுச்சுன்னா உடனே ஈஸ்வரா என்று நம்ம உயிரை வேண்டி அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல் முழுதும் படணும், என் ஜீவான்மா பெறணும், உள்ளுக்கு செலுத்தணும். நுகர்ந்த உணர்வு என்ன செய்யும், ராமாயணத்துல தான் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான். அந்த வேதனை என்ற உணர்வு இருந்து அது வாலி. இப்ப ராமன் என்ன செய்தான், பார்த்தான் அவனை இல்லை. ஆக அந்த வாலி வெளியில வராதபடி மேல இருக்கிற பாறையை தள்ளி மூடிட்டான். நமக்கு சொல்றோம், நம்மளுக்கு பாறையா இருப்பது யாரு, துருவ நட்சத்திரம். எப்ப வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்றோமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு பூர்வ மத்தியில வந்தாச்சுன்னா அவர் பட்ட வேதனை உள்ளுக்கு போகாம இங்க நிறுத்திடுது. அப்ப இதை நிறுத்திட்டு நம்ம கண்ணின் நிலையை ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும், என் ஜீவனுக்கள் பெறணும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அடுத்தாப்படி என்ன செய்யணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த நோயாளியை பார்த்து அவன் படணும், உடல் உள்ள நோயெல்லாம் நீங்கணும், உடல் நலமாகணும் அப்படின்னு இதை நாம் நுகர்ந்த உணர்வை நிறுத்தி இந்த உணர்வை நமக்குள் உருவாக்கணும். அவன் நல்லாகணும்னு நினைச்சு இந்த உணர்வை நாம் நுகர்றது எதுவோ ஓம் நமச்சிவாய அது பிரணமாக்கி நம்ம உடலாக மாற்றும். ஆக அந்த நோயை நமக்குள் வரக்கூடாது. ஆனா இதை நிறுத்திட்டு அந்த உணர்வை அவன் பெற வேண்டும் என்றால் அந்த நோயை நீக்கப்படும். அப்ப என்ன செய்யணும், அந்த தீயை இது வேக வைக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திர உணர்வை அதில் இறங்கணும்னா அந்த உணர்வை நாம நினைவு கொண்டு போனோம்னா அந்த தீமை நமக்குள் வராதுங்கிறதுக்காக தான் அக்னி குண்டம் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னும்
இப்போ காளியம்மன் கோயில்ல போய் அக்னி குண்டம் இறங்க சொல்றாங்க. காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது? புலி. இப்ப நீங்க ஒரு மனிதன் கோபிச்சு ஒருத்தனை உதைக்க போறான், அந்த உணர்வை நீங்க நுகர்றீங்க. அப்ப அது நுகர்ந்த உடனே என்ன செய்யும்? இந்த வேகமான உணர்ச்சிகள் அந்த சக்தி காளியா மாறும். அந்த கோபமான உணர்ச்சிகள் நம்ம உடலில் சித்தன் உடலான சிவன் நினைச்சு ருத்ரதான் என்னடா சொன்னு சண்டை போய்க்கும். அப்ப எந்த சக்தி நம்மளை இயக்குது? நாம் நுகரக்கூடிய உணர்வே நம் உடல் இயக்குது. அங்க வேதனை என்ற உணர்வை நாம் நுகர்றோம். அந்த வேதனை என்ற உணர்வு நம்மை சோர்வடைய செய்யும். ஆக நல்ல அணுக்களை அதை மாற்றிவிடுது. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த தீமையான அணுக்களை மாற்றி அந்த அருளை பெற வேண்டும் என்று உள்ளுக்கு செலுத்திட்டோம்னா இது மாறும். அப்ப அந்த ஞானின் உணர்வை நம்ம செலுத்தினால் அந்த கெட்ட அணுக்கள் நமக்குள் வளராத தடுது. அதுக்கு அங்கதான் காளியம்மன் கோயில்ல என்ன செய்யறாங்க? புலியை முன்னாடி வச்சிருக்காங்க. அப்ப நாம் என்ன செய்யறோம்? ஆட்டையும் கோழியும் கொடுத்து நீ தாயே என்னை நீ காப்பாற்றணும் தான் நம்ம கொண்டு கொடுக்குறோம். அது ஒன்றும் அறியாத பாவம் செய்யறதில்லை. நீங்க புலியை கொண்டு உனக்கு பலி கொடுக்குறேன்னு யாராவது சொல்றாங்களா? எல்லாத்தையும் கொண்டு சாப்பிடுது, அதை நான் உனக்கு பலி கொடுக்குறேன்னு யாராவது கொண்டு கொடுக்குறாங்களா? ஒருத்தனும் இல்லை. ஒன்னும் செய்யாத அந்த பாவமான அந்த ஆட்டுகளை கொடுத்து உனக்கு ஆட்டை கொடுக்குறேன், என்னை காப்பாற்று அப்படின்னா நம்ம நல்ல குணங்களை மீண்டும் நம்ம கொள்றோமே தவிர நல்ல குணங்களை வளர்க்கிறமான இல்லை. ஏன்னா கோபப்படுவரை பார்க்கிறோம், கொதித்தொழுவரை பார்க்கிறோம், அரக்கத்தனமா கொள்றான். புலி அன்னிச்சு தன் பசி வந்துச்சுன்னு அடிச்சு கொள்ளும். உங்களுக்கு கோபம் வந்து அன்னிச்சு உங்க பையனா சும்மா அழுகு, கொஞ்சம் அடிச்சிருங்க, அவன் அழுக ஆரம்பிப்பேன். இன்னமும் அழுகிறாட்டான்னு இன்னும் கொஞ்சம் 4 அடியை தான் கொடுக்குமே தவிர அடிச்சு போட்டுமே சிந்தனை வருமானம் இல்லை. அழுக அழுக இன்னும் கொஞ்சம் அரக்கத்தனமான செயல் வரும். முதல்ல குழந்தை மேல பாசமா இருப்போம், நம்ம நினைக்கிறது நடக்கல. இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க, ஏதாவது வித்தியாசம் ஆகிப்போச்சுன்னா பொத்து 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 பொத்துன்னு போடுவாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அந்த என்ன செய்யுது? அந்த அரக்கத்தனமான உணர்வு வந்துடும். அதனால என்ன செய்யுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிச்சு திங்கக்கூடிய உணர்வு தான் நமக்குள்ள வருதோ, ஒன்று சேர்த்து வாழக்கூடிய நிலை வருதா? சில குடும்பங்கள்ல பார்த்தோன்னா கணவன் மனைவி சண்டை வரப்போ பயங்கரமான சண்டை வரும். ஆக இந்த பெண்கள் திருமணம் செய்தாச்சும் நாங்க நரக வேதனை தான் படுவாங்க. சில வீட்டுகளில் பார்த்தோன்னா இந்த நரக வேதனை. சில வீட்டுகளில் பார்த்தோன்னா பெண்களுடைய வலு ஜாஸ்தி இருந்ததுன்னா இந்த ஆண்களை நரக வேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. 2 வேலையும் செய்யும். எல்லாம் பார்க்கிறோம், கண் கூட பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள வராம தடுக்கணும்னா என்ன செய்யறதுன்னா துவைதம் அந்த உருவத்தை காட்டி முன்னாடி புலிய வச்சிருக்கிறான். நான் முன்னாடி என்ன செய்ய கோமான உணர்வு சுவாசித்து என்ன செய்து உயிரில பட்ட உடனே காளியா மாறி அந்த உணர்ச்சிகளை என்ன செய்ய நம்மள அரக்கத்தனமான செயலை செய்து வைக்கிறது. புலி எப்படி இறக்கமற்று கொண்டு சாப்பிடுதோ அந்த உணர்வு நுகர்ந்தோம்னா நம்ம அரக்கத்தனமான செயல் வைக்கணும். அந்த உருவத்தை காட்டுறாங்க. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? ஒருத்தர் ரோட்ல சண்டை போடுறான்னா அடிக்கிறான் கொள்றான் பார்த்த உடனே அந்த உணர்வை நுகர்றோம். பாய்ப்பு இந்த மாதிரி கொள்றானேன்னு உணர்வை நாம் நுகர்றோம். அதே அணு நமக்குள் விளைஞ்சிடும். அப்ப அதை விளையாம தடுக்கணுமா இல்லையா? இப்ப ஒரு தடவை அந்த காரை உழைச்சி வர நம்ம வீட்லயும் ஏதாவது குறையா பையன் செய்தானே இவனை உதைப்போம். அல்லது ஏதாவது நண்பர்களா இருப்போம், ஏதாவது எடுக்கணும் வந்துச்சுன்னா அவங்க வீட்டு சண்டை போவோம். இந்த உணர்வுகள் இந்த வேலை செய்யும். சண்டை போடுறவங்கள பார்த்துட்டு வந்து வீட்டில் குழம்பு வச்சுங்க, நிச்சயம் 2 மிளகாய் அதிகமாக போட்டு காரமாக வச்சிருவோம். அது ஏன் இந்த மாதிரி காரமாக இருக்குன்னு அவங்களோட சண்டை போகும். நீங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சிகள் நம்ம எப்படி இயக்குது, அதன் வழி நம்ம வாழ்க்கையில் எப்படி இயக்குது, எப்படி இயங்குறோம், அதுல இருந்து நாம எப்படி மாறணும் அப்படிங்கிறது தான் ஞானிகள் மக்கள் திரிந்து வாழ ஆன தீமைகள் அகற்ற அருள்சக்தி கூட்ட இருளை அகற்றதான் நம்ம கோயிலை தவிர. ஆக அங்க அன்பு கொண்டு அரவணைக்கும் உணர்வில் நாம அந்த தேடி செல்வதற்கு தான் அங்க வச்சது. காளியம்மன் கோயில போனா மண்ணை வாரி விட்டுடுவாங்க. மாரியம்மன் கோயில போயாச்சுன்னு எனக்கு இந்த மாதிரி இருந்து நாசமா போட்டுன்னு மண்ணை வாங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப மீறி போச்சுன்னு நினைச்சுவாங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, நம்ம திருச்சிக்கு போற பாதையில் நாமக்கல்ல இருந்து போற பாதையில் ஒரு கோயில் இருக்கு.
ஒருத்தருக்கு குடும்பத்துக்கு ஆகலைன்னு நினைச்சிருது. இங்கே சேவலை வாங்கி கோழியை கொண்டு தலைகீழ தொங்க விட்டுறது பட்னியார். அவங்க பேரை சொல்லி இது வச்சு அந்த சாமிக்கு அர்ஜுனை செய்து இந்த மாதிரி என் குடும்பம் இந்த மாதிரி இருக்குது, நீயே கேடு இந்த கோழி சாவல் எப்படியோ ஒரு கறி சாகுது அந்த குடும்பம் சாகணும். இன்னைக்கும் பச்சையா நடக்கு, இதுவும் தெய்வம் என்று நம்ம வணங்குறோம். நீங்க நாமக்கல் ஓரத்தில் பாருங்க, சேவலா கட்டி தொங்க போட்டோம், அதை காசு கொடுத்து அர்ச்சனை பண்றோம். மனிதன் வாழ்றதுக்கு எப்படி எல்லாம் செய்யறாங்க நீங்க பார்த்தா தெரியும். நாமக்கல் பகுதியில் கொஞ்சம் தாக்கி போன திருச்சி போற பாதையில அந்த இருக்கும். இப்படி நாம சாமியை வணங்குறோம். ஆக நாம் எதை எடுக்கிறோமோ இந்த உணர்வு தான் நமக்கு வளரும். நாம் எதை என்றுமோ அது உருவாக்குது. திடீர்னு பிடிக்கல என்ன மந்திராயிட்டு போறோம். இந்த குடும்பத்தெல்லாம் இப்படி செய்தான் அவனுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும், அவன் தீங்கிலிருந்து விடுபடன்னு யாரும் கும்பிடுறதில்லை. தீங்கு செய்யணும் அப்படின்னு இவங்க ஒரு தீங்கு உருவாக்கி அடுத்தவன்ட்ட காக்கணும், இது நமக்குள்ள உருவாக்கணும் மறந்துடுறோம். இதுக்கெல்லாம் மனிதனால் நீக்கப்பட வேண்டியகள். அவர் ஞானத்தை நாம் எப்படி பெருக்க வேண்டும் தான் உருவத்தை அமைத்து முன்னாடி இங்கே புலியை போட்டு வச்சிருக்கோம். அப்போ அந்த கோபப்படுவரை நாம் பார்த்தோம்னா அந்த புலி நமக்குள்ள என்ன செய்யுது, நம்ம அறியாமலே தவறு செய்த உணர்ச்சிகள், அந்த உணர்வின் அணுக்களான நம்ம உடல் உள்ள நினைச்சு நல்ல குணங்களை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள சண்டை வரும், ஏப்பம் வரும், அது வரும், இந்த சண்டை வரும், உள்ளுகைய பழி மின்ன ஆரம்பிச்சிடும். இந்த உணர்வுகள் அந்த அணுக்கள் பெருக ஆரம்பிச்சா பக்கத்தில் இருக்கிற அணுக்கள் தான் கொல்லும். அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நோய் எங்கிருந்து வருது, நாம் நுகர்றது தான் வருது. அப்ப நம்ம எதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது அது மாதிரி கோபப்படுறோட பார்த்தாச்சுன்னா அதை நீ சுவாசித்தேன்னா உனக்குள் அது காழியாக மாறி அந்த புலியாக இருந்து உன் நல்ல குணங்களை தின்று போடும். அதனால அந்த இடத்த நீ எப்படி எண்ணணும் அப்படின்னா சண்டை போறவங்களோ கோபப்படுறவங்கள பார்த்தாச்சுன்னா ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும். உடலுக்குள்ள சுத்தப்பட்டுக்கணும், அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கணும். அடுத்து அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சண்டை பாடுறவங்களை பார்த்தோம்னா அவங்க அறியாத இருள்கள் நீங்கணும், அவங்க பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவங்களுக்குள்ள ஒன்றுபட்டு வாழும் அந்த நிலை வரணும்னா நாம இந்த உணர்வை சமாளிக்கிறோம். நாம் பாரு பயப்படி இந்த மாதிரி செய்யறான்னு பாருன்னா அதே உணர்வு நமக்குள் ஓம் நமச்சிவாய் உடலாக்கணும். இப்ப நாம சமையல் செய்யறோம்னா புளி காரம் தனியா அந்த சாப்பிட்டா என்ன செய்யறோம், ஆள் உசு நெறியுது. அந்த குழம்பு காரத்தோட மற்ற பொருளோட சேர்த்து இது பண்ணோம்னு ருசி அது ஆஹா சொகடாம போறோம், எச்சி வரும். தனி மிளகாய் சாப்பிட்டோன்னு எச்சி காணாம போயிடுது. ஆனா மற்ற சரக்கோடு இந்த மிளகாய் போட்டோன்னா அதெல்லாம் சொத்தி சுவையாட்டி எச்சி விடுது. அப்ப சாப்பிடுறது ருசியா இருக்கு. அப்ப சண்டை போடுறவங்களை பார்த்தாலும் அந்த உணர்வு தனித்து நமக்குள் இல்லாதபடி அவங்க பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவருக்குள் ஒன்றுபட்டு வாழும் அந்த உணர்வு அவங்க ஏற்படணும். அப்படின்னு முதல்ல அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல்ல படணும், என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா படணும், உடலுக்குள்ள செலுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க, நமக்குள்ள வளராது முதல்ல தடுத்து படணும். நீங்க சொன்ன நீ சண்டை போடணும்னு சொன்னோன்னா நம்மளோட சண்டை போகும். ஏன் பார்த்த பையனை அடிக்கிறோம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சண்டை வரும். நல்ல சொன்னப்பறம் எப்படி என்ன பண்ண பெருமை பிடிச்சோம்னு இதைத்தான் நம்ம வளர்க்க முடியுமா சொல்லி அவங்களால மாற்ற முடியாது. ஆக நமக்குள்ள அந்த உணர்வு வளராத நாம தடுத்து பழகணும். சந்தர்ப்பம் அவங்களுக்கு எப்படியோ கொடுக்கல் வாங்கல, ரோட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுவேன், அடிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வெறுப்பும் வேதனையும் கோபமும் கொதித்தெழும் உணர்வு தான் வரும். ஆனா அந்த நிலையை நம்ம வளராதபடி அதை எண்ணம்னா ஓம் நமச்சிவாய் அந்த பிரணமாக்கி இம்மன்று நம்ம வளராது. அப்ப அந்த அணுக்கள் வளர்ந்துட்டு அவங்க சண்டை போட்டாங்கல்ல அந்த உணர்வே நமக்கு நுகர நம்ம அறியாமலே நம்மளுக்கு கோபம் வரும், நம்மளும் சண்டை போட வேண்டியது இதெல்லாம் மாறும், நல்ல குணங்களை காணாமல் போட்டுரும். அப்ப நாம என்ன செய்யணும், அதுக்குத்தான் நாம இப்படி எண்ணணும். அப்ப நம்ம துரு நட்சத்திரத்தின் பேரருளும் உடலுக்குள்ள சேர்த்து சுத்தப்படுத்திட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பொருள் இருந்து செயல்படும் சக்தியும் ஒன்றுபட்டு வாழும் நிலையும் சகோதர தத்துவம் அவ்வளவு நிலையும் நல்ல உணர்வுகள் அவங்க விளையணும்னு சொல்லிட்டோம்னா நமக்குள்ள இது உருவாகும். அவங்க என்ன அவங்களுக்கு உருவாகும். ஆனா நாம என்ன அந்த கெட்டது வளராது இது உருவாக்கிட்டு வந்தோம். இப்படி நாம சந்தர்ப்பம் வேதனைப்படுவோரு சங்கடப்படுவோரு இதெல்லாம் நாம பார்க்கும் போதெல்லாம் நம்ம இதே என்னம்னா நம்ம உயிர் அதை உருவாக்கிட்டு கருவாக்கும், பின் அணுவாக்கும், பின் நம் உடலாக சிவமாக்கும். அப்ப அந்த அருள் நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறப்போகும்போது என்ன செய்யுது, அதை பற்றுடன் பற்றும் இந்த வாழ்க்கையை நாம் பற்றற்றதாக மாற்றணும்.
அப்ப அந்த உணர்வை வளர்த்தால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் அங்கு போய் சேர்றோம். இங்கே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு உணர்வை எடுத்தால் இங்க வரும். அதனாலதான் காளிக்கு முன்னாடி புலி. சிவன் கோயில் என்ன இருக்குது? நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் பிறருடைய கஷ்டங்களையும் சண்டை போடுறதும் வேதனை போடுறதும் நுகர்ந்தா என்ன செய்யுது? நாம நினைக்கிறது நமக்குள் உருவாகுது. மீண்டும் தன் உணர்வின் தன்மை நமக்குள் அதிகமாக எந்த குணத்தை அதிகமாக அந்த கணக்கின் பிரகாரம் கோபப்படும்னா ரத்த கொதிப்பு வரும். வேதனைப்படுவதை நாம் அடிக்கடி நினைச்சோம்னா விஷம் அந்த வாத நோய்கள் வரும். இப்படி நம்ம உடல்ல அதான் நந்தீஸ்வரன் நாம் சுவாசிக்கிறது உருவாகுது. மீண்டும் தன் இனத்தை உருவாகுது. உயிர் ஈசனா இருக்குது. நாம் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் அதுவும் அதனுடைய இயக்கம் ஈசன் என்றும் அது அணுவாக்கிவிட்டால் அதனுடைய துடிப்பு வெப்பம் விஷ்ணு என்றும் இருக்கும் காந்த லட்சியம். ஆக இந்த வேதனை என்ற உணர்வு எடுத்தால் அந்த அணுத்தன்மை அடைந்தால் அதே உணர்வாகி தன் இனத்தை பெருக்கும். அதான் நந்தீஸ்வரன் சிவன் அதுவும் உருவாகும். நான் சுவாசித்தது அதுவும் ஈசனாகும். அந்த வேதனையின் தன்மை உருவாகுது. அதில் எந்த தொகையை நாம் எடுக்கிறோமோ அந்த கணக்கின் பிரகாரம் தான் இது வரும். அதனால்தான் சிவன் கோயில் என்ன செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாம வந்துடுது. அதை நாம நீக்கணும்னா எப்படி? பிறர்படும் கஷ்டங்கள், பிறர்படும் துயரங்கள், பிறர்படும் சங்கடங்கள், பிறர்படும் வேதனைகள், பிறர்படும் குதித்திடும் உணர்வுகள் பார்த்த உடனே இதை நாம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவான்னு உடலாக்கிறது. நாம் பார்த்தது கேட்டது இந்த உயிர் அந்த உணர்த்துது, தவறு செய்யறான்னு உணர்த்துது. ஆனால் அப்படியே விட்டுறோம், தொடக்கிறமான இல்லை. அப்படி நாம பிறருடைய தோஷங்கள் நமக்குள் சேர்ந்துடும். பிறதோஷம், பிறருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நாம பரிவோட சொல்லும்போது கேட்காம இருக்க முடியுமா? அவங்க குடும்பத்துல கஷ்டம் வந்தது, அவங்க வீட்டுல சங்கடமானது, எங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க, என் மச்சனை இந்த மாதிரி சொன்னாங்க, குழந்தைய எப்படி பேசினான்னு நீங்க கேட்காம இருப்பாங்க. கேட்காம வந்தாங்கன்னா பெரிய இது மாதிரி போயிட்டு நம்ம மேலேயும் கூட்டம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம கேட்டிருந்த உணர்வுகள் நம்ம உடல்ல பிரதோஷமா மாறிடுது. பிரதோஷமா மாறுது. பிரதோஷம் அன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? 4 மணிக்கெல்லாம் போய் காலையில இருந்து சாப்பிடாம விட்டு அங்க ஈஸ்வரனுக்கு எல்லாம் அபிஷேகத்தை செய்து அதெல்லாம் செய்து என்ன செய்யறோம்? அங்க நந்தி கிட்ட வந்து அதுக்கு செய்த அபிஷேகத்தை எல்லாம் கொடுத்து, அப்பா நீ ஈஸ்வரன்ட்ட போய் சொல்லு, என் வீட்டுல என் பையன் இப்படி பண்றான், என் தொழிலெல்லாம் இப்படி எல்லாம் போச்சு, என் வீட்டுல கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் போய் சொல்லப்பா ஈஸ்வரன் சொல்லிட்டு நீ சாப்பாடு கொடுத்து போட்டு இதெல்லாம் அவங்க சொல்ல சொல்லுவாங்க. இந்த இங்க கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு காதல போய் சொல்லுவாங்க பிரதோஷனி. அது சொல்லி போட்டு வந்து வீட்டுல வந்து அப்புறம் சமைச்சு சாப்பிடுவோம். எதுங்க பிரதோஷனி காலையில இருந்து பட்டினியா போட்ட உடனே நல்ல அணுக்களை சாப்பிட்டு இல்லைன்னு நினைச்சு சோர்வடையும். அப்ப சோர்வான உணர்வுகளை நாம் சுவாசிக்கிறோம். அப்ப வீட்டுல வந்து அன்னைக்கு கொஞ்சோண்டு சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் சரியா ஜீரணிக்காது. ஏன்னா பட்னியா கிடந்தது. அந்த உணர்வு தன்மை கொடுத்த உடனே ஜீரணிக்க முடியாது. ராத்திரி சாப்பிட்டனுங்க விரதம் இருந்தானுங்க, அதை நினைச்சு லைட்டா வந்து சாப்பிடுங்க. கூட கொஞ்சம் 2வது சாப்பிட்டோம்னு என்ன செய்யும்? அது அஜீரணமாகும். அப்ப என்ன செய்யறோம்? நாம் பிரதோஷத்தை கழிக்க போய் பிறருடைய தோஷத்தை நம்ம வளர்த்துக்கிறோமே தவிர பிரதோஷத்தை நீக்கிறோமா? பிறருடைய தோஷத்தை நீக்கிறோமா? இல்லை. பிறருடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு ஞானிகள் சொன்னாங்க. பிரதோஷத்தை அன்னைக்கு பாருங்க கோயில் எல்லாம் கூட்டம் நிறைய இருக்கு. எதுக்கு போறோம், எதனால போறோம், எல்லாம் போய் அர்ஜுனை போயிட்டு அப்புறம் வீட்டுல வந்து வர இருக்கு. நாம் பிறருடைய தோஷங்களை வளர்த்துக்கிறோமே தவிர பிறருடைய தோஷங்களை போக்குறது இல்லை. ஏன்னா இங்க நந்தீஸ்வரன் வந்து சொல்லியாச்சுன்னா அவன் போய் நேரா ஈஸ்வரன் சொல்றான்னு என்ன அர்த்தம்? ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரம் அங்கிருந்து வெளிப்படுது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தரணும், என் உடல் முழுது பண்ணி என் ஜீவாத்மா பெறணும், என் ஜீவனுக்கள் பெறணும், நிறைய எடுத்துக்கணும். நான் யாரு எல்லாம் பார்த்தனும் இப்ப பையன் மேல நம்ம எடுத்திருப்போம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறணும். நான் குடும்பத்தில் ஒருத்தர் சண்டை போட்டிருப்பேன். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் குடும்பத்தில் படணும். என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள்லாம் நீங்கணும். ஏன்னா அதனால நம்ம இயங்கிருப்போம். நீங்க குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும். தெரிந்த மனமும் மகிழ்ந்து உணர்வும் மலரைப்போல மகிழ்ந்து வாழும் சக்தி என் குடும்பத்தில் பெறணும். இப்ப யாராவது நம்மளை பேசியிருந்தாங்க, சண்டை போட்டிருந்தாங்க, அவங்க மேலேயே நம்மளுக்கு என்ன வரும்? அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவங்க குடும்பம் முழுதும் படணும். அவன் குடும்பத்தில் பொருளின்றி செயல்படும் சக்தி பெறணும். அவன் குடும்பத்தில் பற்றும் பாசமும் வளர வேண்டும். அவங்களும் ஒன்றுபட்டு வாழும் நிலைகள். பிரதோஷ அன்னைக்கு நானும் நினைக்கிறேன், அவங்களும் நினைக்கிறேன்.
அப்ப அந்த கோயில்ல போய் என்ன செய்யணும், காலை 4 மணிக்குள்ள இதை எடுக்கிறோம். இந்த சக்தி நம்ம பிறருடைய தோஷம் நமக்குள்ள என்ன செய்யுது, அந்த பேரொழி பட்ட உடனே அதை நீங்குது. அவங்க மேல வரக்கூடிய வெறுப்பை மாற்றும். நம்ம உடலுக்குள் அவருடைய உணர்வுகள் அணுக்களா இருக்குது. அப்ப அந்த அருள் என்ற உணர்வு வரும்போது நமக்குள்ள இந்த தீமை என்ற நிலை வருது. அப்ப என்ன செய்யறோம், இதை சுவாசிக்கும் போது நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குள்ள நாம அந்த பிறருடைய தோஷத்தை நீக்கிய தீமையின் நீக்கிய அந்த தோஷத்தை நீக்கியது துறை நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் எப்படி நாம் நல்ல குணம் கொண்டு வேதனைப்படுவரும் நகரும் போது அந்த நல்ல அணுக்களும் அது விஷமாக மாறும். இந்த விஷத்தை நீக்கிய துரு நட்சத்திரத்தை உணர்வு நுகர்ந்தால் அந்த விஷம் என்ற உணர்வு நீக்கி பெற்று நல்ல அணுக்களாகவும் தெளிந்த மனம் கொடுக்கும். அதனால்தான் காலை 4 மணிக்கெல்லாம் இதை எடுக்கணும். இவங்க சாயங்காலம் 4 மணிக்கு கோயில போய் பூஜை செய்து வரும். ஆனா நந்தீஸ்வரன் சொல்லி தீர்ப்பாங்க. நாம் உண்மையை அறிய முடியாதபடி காலத்தால் நம்மை அரசர்கள் அடிமையாக்கி வந்த அந்த முறைதான் நாம கடைபிடிக்கிறோமே தவிர ஞானிகள் காட்டி அது வழியில் நாம் ஏதாவது நடக்கிறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கோயிலை நாம் அவமதிக்கிறோமா? கோயில் பக்தி என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரும் கடவுள், அவன் உடல் பூராமே கோயில். ஆகவே அது வீட்டிற்கும் அரும்பெரும் சக்தி மனிதனாக உருவாக்கிய நிலைகள். உடலே சிவம். ஆக உயிரான ஈசன் போய்விட்டால் உடலான சிவம் அணிசி சவமாகிவிடும். அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளும் நாம் அந்த அருள் என்ற உணர்வை நாம் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதெல்லாம் நம்ம ஞானிகள் காவியமாக படைத்து நாம் எதை எதை எந்தெந்த காலங்கள் நீக்கப்பட வேண்டும், நமது வாழ்க்கை தீமைகள் எப்படி தொடைக்கப்பட வேண்டும். நாம அப்படி தீமைகள் சேர்ந்திருந்தாலும் கோயில்ல போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நான் பார்த்தவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். எதிரிகளே இல்லாத நிலை, நம்ம உடலுக்குள் எதிரியே இல்லாத நிலைக்கு உருவாக்கணும். இல்லை நம்ம உடலுக்குள்ளே எதிரி இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள அந்த தீமையின் உணர்வுகள் வரப்போது நம்ம சொல் தடவாரும், ஒருத்தரை கேலி பண்ண செய்யும், இல்லாத சொல்ல செய்யும். அது உணர்வின் தன்மையை அங்கு இயக்கி காட்டும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதலுக்குத்தான் உங்களுக்குள் இந்த உண்மையின் உணர்வினை நீங்களும் நுகர்ந்தறிந்து கீழ்த்துணர்ந்த இந்த காலங்களில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற உணர்வு உங்கள் உடலுக்குள் அந்த அணுக்களாக மாற்றுவதற்குத்தான் இவ்வளவு நேரம் உபதேசிப்பதும் கீழ்த்திருந்த உணர்வுகளை தீமையை அகற்றிடும் அணுத்தன்மை பெருகவும் மீண்டும் நீங்கள் நினைவு கொள்ளும் போது உங்க எண்ணமே உங்களை காக்கும், உங்க உணர்வே உங்களை காக்கும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், மந்திரம் செய்யும் என்ற நிலையை விடுத்து உங்களை நம்பி பழகும். நீங்கள் எதை எண்ணுகின்றனரோ அதைத்தான் உருவாக்குகின்றனர். ஆகவே இதை போல நம்மை வளர்த்த மூதாதைகள் எத்தனையோ சங்கடங்களை பற்று நம்ம அம்மா அப்பா வளர்த்தார்கள். அவர்கள் வயதான பிற்பாடு உடலை விட்டு பிரிந்து செல்றார்கள். அப்ப எண்ணிச்சிடும் கொட்டு மேளங்களை தட்டி புஸ்தகங்களை தூவி கொண்டு போய் அங்கே கொண்டு அன்னிச்சிடுறோம், கதைச்சிடுறோம், 2வது அல்லது சுட்டுறோம். ஆக சுட்ட சாம்பலை என்ன செய்யறோம், கொண்டு கங்கையில போய் கரைச்சிட்டா பாவம் போயிடும். அந்த கங்கையில கரைச்சிட்ட பாடு 10 நாளைக்கு அவர் நினைவாயிருந்து அவர் சாப்பிட்டதெல்லாம் எது சாப்பிட்டாரோ அதெல்லாம் நம்ம வச்சு முறுக்கு பதார்த்தங்களை வச்சு சொந்த பந்தமெல்லாம் கொண்டாடும். அப்ப அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்க போகும்போது முறுக்கும் பதார்த்தத்தை வச்சு என்ன செய்வாங்க, அவர் யார் மேல பிரியமா இருக்காங்க அவங்க உடலுக்குள்ளதான் வரும். எப்ப அவங்க மோச்சம் எங்க போகுது, பாவம் இங்க கரைக்க முடியாது. அப்புறம் முறுக்கெல்லாம் வச்ச ஒரு பாடு என்ன செய்யறோம், அந்த விநாயகர் கோயில போய் அது வந்து மாவிளக்கு வச்சு நெய் தீபத்தை வச்சு விநாயகர் கோயில போய் மோட்ச தீபத்தை ஏற்றியாச்சுன்னா மோட்சத்துக்கு போயாச்சு. விதைச்சாச்சோ மாவை எடுத்து பிண்டம் செய்து அதை என்ன செய்யுங்க, அதுக்காக அவங்க பேரை சொல்லி மந்திரங்களை செய்து இந்த பிண்டத்தை கரைச்சாச்சு, இவங்க செய்த பாவம் போயாச்சு. அப்புறம் இதே மாதிரி விநாயகர் கோயில எப்படி போக முடியும்? இதையெல்லாம் ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம காலையில 4 மணிக்கெல்லாம் இந்த துருவ தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் அவங்க உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த உணர்வு கொண்டு நாம நண்பருக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்புடன் இருக்கப்படும் போது நாம் எண்ணினால் அமெரிக்காவில் இருந்தால் விற்கலாகுது, துரோகம் செய்தால் என்னால் அமெரிக்காவில் இருந்தால் புறவோடும். அமெரிக்காவில் நம்ம குழந்தைகள் அங்க பாசமாக இருக்கிறோங்க, பாசத்தோடு இருக்கிறோம்னா ஒரு 12 மாசத்துக்கு ஆயிடுவா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு வேதனைப்பட்டா அந்த வேதனையான உணர்வு இருக்கு. அந்த சிந்திக்கும் தன்மை எனக்கு ரோட்ல போகும்போது நம்ம இந்த மாதிரி நினைச்சோம்னா நம்ம பிள்ளைய சிந்தனை குறைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகும். மேடு பள்ளம் தெரியாம கொண்டு போச்சு, ஐயோ நான் நினைச்சேனே வந்துச்சேன்னு நினைக்கிறோம். இது மனித
தொடர்புள்ள நிலை. அப்ப இதை போன்ற நிலைகள் இருந்து நான் தப்பனல்ல. இப்ப நீங்க கொடுக்கல் வாங்கல் ஒருவருக்கு ஒரு வச்சிருக்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப சில நேரத்தில் வரணும் எனக்கு கொடுக்கலப்பான்னு நம்ம வேதனைப்படுறோம். இந்த வேதனை நாம கொடுக்காம அவனை போய் சேர்ந்து அவன் வியாபாரத்தை மந்தமாகும். அப்போ அவனும் வேதனை நாம கேட்கும் மேல கொடுக்கணும் என்ன இருக்கும், வரலை நினைச்சுவாங்க, அந்த வேதனை தான் உருவாகும். ரெண்டு பேரும் வேதனைத்தான் வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர அதுல பிரிந்திருக்க முடியும். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு வரவில்லைன்னா அவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும், அவங்க நல்ல தெளிவான நிலையில் பெறணும், அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன வரணும், கொடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்னம்னா நம்மளுக்கு நிம்மதியாகும். இன்னொரு உடலை இயக்குதோ நம்ம குடும்பத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து நம்ம மேல அன்பு செலுத்தி இத்தனை இருந்தாலும் அந்த ஆன்மா நமக்குள்ள வந்துடுது. ஆனா அந்த ஆன்மாவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து இந்த உணர்வின் வலு சேர்த்து கொண்ட பின் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா நாம் அந்த சக்தியிட்டு அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணையும் சொன்னா இந்த உணர்வுகள் அங்கே செலுத்தணும். இப்ப அவங்க இந்த உடல் பெறும் உணர்வுகளை கரைத்தவர் அந்த உணர்வு பட்ட உடனே இனி பிறவில்லான உடல்ல பட்ட அந்த நோயெல்லாம் அங்க கரைஞ்சிருது. இந்த உயிரும் இந்த உணர்வும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து வளருது. அப்ப அது பிறவியில்லா நிலை அடையுது. அப்ப அவங்க பிறவியில்லா நிலை அடைஞ்சான்னா அவங்க உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க அடிக்கடி நீங்க அவங்களை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் பேரொன்னா அவங்க சப்த ரிஷிகள் ஆயிடுறாங்க. அவங்க உணர்வு நமக்குள்ள இருக்குன்னா நீங்க எப்ப எண்ணினாலும் அந்த அருள் சக்தியை நீங்க பெறீங்க. எப்ப கஷ்டம் வருதோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் பெறணும். என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அடுத்தவங்க நினைச்சு ஒவ்வொருத்தர் சாபமிட்டு உங்க குடும்ப நாசமா போகும், அது போகும், இதுக்கும் பேசுறாங்க. அந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து இப்படி பேசுறாங்கன்னா அந்த உணர்வு நமக்குள்ள நமக்குள்ள அந்த சாப அலைகள் உருவாக்க தொடங்கிவிடும். அதே சமயத்தில் அந்த நேரத்தில் கர்ப்பத்தில் குழந்தைகள் இருந்தேன்னா அந்த குழந்தையுடைய கருக்களில் இந்த சாப அலைகள் சேர்ந்துடும். இப்படி நம்ம அறியாமல் எத்தனையோ வகையான நிலைகள் தீமைகள் நமக்குள் வளரும். இதை மாற்றணுமல்ல. அதுக்குத்தான் நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம காலையில நம்முடைய மூதாதைகள் நமக்குள் உடல் விட்டு வளர்ந்த பின் இப்ப நாம் பூர்ண நிலா நாள் பௌர்ணமி நாள் இந்த நேரத்தில் என்ன செய்யுது, நாம அந்த துருவ நட்சத்திரம் திரு உணர்வுகள் அந்த சப்தரிஷி மண்டலம் நம்மளோட இணைந்து வருது. நம்ம பூமிக்கு அந்த துருவத்தின் பக்கத்தில் ஒத்து வருது. இந்த நேரத்தில் தான் நாம இந்த தியானம் இருந்து இந்த வலுவின் தன்மை கொண்டு நம்மளோட வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இந்த மாதிரி உபதேசம் பண்ணி அந்த உணர்வுகளை நாம் ஏற்று இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றவங்களை நாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தியானத்தில் இருக்கிறோம். தியானம் தானே எங்களோட வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து இந்த உடல் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த மூதாதைகளை இந்த நேரத்தில் நம்ம அனுப்பினோம்னா அந்த நல்லா இருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம். சாயங்கால நாளைக்கு இன்னைக்கு தியானம் இருக்க போகும்போது மாலை நேரத்தில் இதை செய்யப்படும் போது அந்த ஆன்மாக்களை எளிதில் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்யலாம். காலையில் இதே மாதிரி அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் துருவ தியான நேரத்தில் இதை பழகிக்கொண்டால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றால் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெறணும்னு நம்ம வலு கொண்டு அவங்களை அனுப்பணும். இல்லைன்னா நாம அவங்க உணர்வு நமக்குள்ள இருந்தால் நம்ம உடலுக்குள்ள வந்துடும். அப்ப அவங்க கஷ்டத்தை நமக்குள் ஓட்டும். அதை உணர்வு கொண்டு நாமும் இதை பற்றி நாம புவியும் ஈர்ப்புக்க வரும். அதனால மூதாதைகளை அனைத்தையும் இந்த முறைப்படி நாம் செய்தோம்னா சரியா இருக்கும். சாங்கியம் செய்து சாம்பலை கரைச்சி விட்டு நாம இப்படி போயிடும் அந்த பாம்பு இதுல போயிடும் சொன்னா நாம அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வச்சு கூப்பிடும். மளிகை பிச்சை அமாவாசை இதெல்லாம் அவங்க உணர்வுலாம் நமக்குள்ள இருக்கும். இப்ப இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, அன்னைக்கு தினத்துல நாம வீட்டு முச்சந்தியில இருக்க மண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது துணி இனி கொஞ்சம் வாங்கிடுவாங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து முடியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மந்திரவாதிட்டு அவங்க தலைமுடியை எடுத்துவாங்க. அப்படி இந்த மாதிரி பார்த்துருந்து நம்மளோட சந்தோஷம் வந்து முடியை எடுத்துட்டு போயிடுவாங்க.
துணி எடுத்துட்டு போறாங்க, இந்த மண்ணை எடுத்துட்டு போறாங்க. அப்ப நாம இவங்க கூப்பிடுவோம். இவங்க எந்த பக்தியில் இருந்தாங்க அந்த மந்திரத்தை சொல்லி இந்த நம்ம வீட்டில் இருக்கிற இந்த உணர்வெல்லாம் அதுல வந்து சேரும். ஏன்னா அவங்க உடலை விட்ட உணர்வு, அந்த உணர்வை எடுத்து நமக்குள் பாய்ச்சி இந்த தீய உணர்வுகளை எடுத்து மண்ணில் இதோட சேர்த்து வீட்டில் அவங்க விட்ட தூவி போயிட்டாங்கன்னா போறோம். என்னென்ன உணர்வு வருதோ கெட்டது வர்றதுக்கு அது அதன் வழி நமக்குள் வீட்டில் சேர்த்துறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி நேரங்களில் அந்த ஆன்மாக்களின் கைவல்யப்படுத்தி கெட்ட வழிகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா மனிதனின் வாழ்க்கையில ஆக வேதங்கள் கூறிய இப்ப நாம் ஒரு நோயாளி உணர்வு நாம எடுக்கிறோம் அதிகமா, அவன் இறந்தான்னா அவன் மேல எண்ணங்கள் ஜாஸ்தியும் தான் நமக்குள் வருது. இந்த மந்திரங்கள் எதையதான் அந்த உணர்வின் அந்த உணர்ச்சிகளை கொண்டு அதுக்கென்று சில சூட்சம நிலைகள் உண்டு. அதை எடுத்து அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்துகிறாங்க. அல்லது அந்த ஆன்மா இல்லை என்றால் அந்த எந்த குடும்பத்தின் உணர்வோ அதை எடுத்து கவர்ந்து வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து அதே குடும்பத்திற்கு இந்த மண்ணில் அதில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் தூவி விட்டான்னு அது குடும்பமே நாசியாகுது. பல தொல்லைகள் வருது. ஒன்றுபட்ட நிலை இல்லாது பிரிந்து வாழும் நிலை வருது. இப்படியும் செய்து காசு சம்பாதிக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் ஒரு தெய்வம் என்று வணங்கி கொண்டு இருக்கின்றார். நான் இந்த சக்கமாக இப்படி வளர்றேன், நான் அந்த இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த காளியை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த காளியின் உணர்வு நான் செய்தால் அந்த உபதிகள் வரும், அது வரும், இது வரும்னா மனிதன் உடலுக்குள் எடுத்த அந்த உணர்வுகள் மீண்டும் ஆவித்தன்மை அடைந்த அது திரட்டி காட்டும். இதுகளெல்லாம் நம்மளுக்கு பலனற்றது. நாம் இதனால் பல தீமைகளைத்தான் உருவாக்க முடியும், தீமைகளை தான் நாம் உழல முடியும். ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மனிதனான நாம் இனி பிறவியில்லா நிலை அடைவதற்கு என்ன வழி என்றால் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் காலை துருவ தியானத்தை எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேர்வழியை நாம் பெற வேண்டும். என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். எங்க குடும்பத்தில் அறியாது சேர்ந்த சாப வினைகள், தீய வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள். பூர்வ ஜென்மம்னா நம்ம கருவில் இருக்கப்படும் போது தாய் எத்தனையோ வகையில் எத்தனையோ கஷ்டங்களை கேட்டு அறிந்திருக்கலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு கேட்டு உதவி செய்திருக்கலாம். ஆஸ்மா நோய் உள்ளவங்க, கேன்சர் உள்ளவங்க, இதே மாதிரி ஏதாவது ஒரு நோய் உள்ளவங்களை பரிவுடன் அவங்க பண்புடன் கேட்டுலாம் அந்த நம்ம கருவில் இருந்திருக்கும். இதை போல நிலைகளை நம்ம கருவில் பூர்வ ஜென்மமாக வந்துவிடும். இதை போன்ற வினைகள் நமக்குள் சேர்ந்து வளர்ந்துடாது. அது செய்வதற்கு இந்த காலை துருவ தியானங்களை நாம் எடுத்து எல்லாம் எங்கள் குடும்பத்தில் அழியா செய்த பாவ வினைகள், தீய வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள்லாம் நீங்கி என் குடும்பத்தில் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணங்களை நாம் வளர்த்து பழகுதல் வேண்டும். ஆகவே இப்போது என்னை 2 உபதேசித்தோம். இனி சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் தியானத்திற்கு மேற்கொள்ளும் போது நாம் அந்த 7 மணி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம குருநாதர் காட்டியவர்களே இந்த கூட்டு தியானங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த சப்தரிஷி மண்டலம் அருகில் வரும் இந்த கால நேரத்தில் தான் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்துறது. இப்போது நாம் பொதுவான நிலைகளில் இந்த தியானம் இருந்த பின் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தில் இணைய வேண்டும் என்ற உணர்வின் வலுவை நமக்குள் கூட்டுவதற்கும், இதே உணர்வு கொண்டு அந்த ஆன்மாக்களை பிறவிலா நிலை அடைய செய்வதற்கும், அவர்கள் பிறவிலா நிலை அடைந்து சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து விட்டால் அவர்களும் ரிஷியாகி விடுகின்றனர். அவர் உணர்வுகள் நம்முடன் அறிவுடன் கலந்துள்ளது. இதை எடுத்து நம் வாழ்க்கையில் அடிக்கடி நாம் எண்ணம் என்றால் அவர் உணர்வுகள் நமக்குள் தீமை நீக்கவும், அதை பற்றுடன் பற்றவும், நாம் அடுத்து இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் சப்தரிஷி மண்டலம் அடையவும் பிறவிலா நிலை என்ற அடைய இது உதவும். ஆக இன்று நாம் அழியா செல்வம் அது ஒன்றேதான். ஆக பேரருளை நமக்குள் கூட்டினால் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி பேர் ஒளி என்ற நிலை அனைத்தும் ஒளியின் உணர்வு பெற முடியும். ஆக பேர் ஒளியாக திறந்து கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திரமும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வும் பேரருள் என்ற நிலையில் அது பேரருள் என்றால் இயக்க சக்தி தீமைகளை அகற்றும் நிலை பெற்று பேர் ஒளி என்ற உணர்வு என்றும் மங்கா நிலைவு கொண்டு அந்த அருள்நிலை பெறுவதற்கு இப்போது உங்களுக்குள் உபதேசித்ததும் உணர்வை பதிவு செய்து கொண்டு நினைவு வரும்போதெல்லாம் உங்கள் அறியாத சேர்ந்த தீமைகள் அகற்றும் வல்லமை பெற வேண்டும், அருள் ஞானம் பெற வேண்டும், இருளை அகற்றிலும் அருள் சக்தி பெற வேண்டும். பேரருளை நமக்குள் அனைத்தும் நல்ல குணங்களாக இயக்கும் பேர் ஒளி என்ற உணர்வை பெருக்கவும் இந்த தியானம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம்.